Hi everyone, welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸி வே டு லேர்ன் டேபிள்ஸ். டேபிள்ஸ் நம்ம எப்படி படிக்கலாம் ஈஸி மெத்தடில் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு நான் பேரண்ட்ஸ்க்கு இந்த டைமில் நான் கொஞ்சம் டிப்ஸ் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும் டேபிள்ஸ் எழுதுறதுக்கு. இந்த மாதிரி எழுதுனா ஈஸியாக எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி டிப்ஸ் இருக்கும், சில ட்ரிக்ஸ் இருக்கும். அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா எழுதுறதுக்கு மட்டும்தான், அதாவது டேபிள்ஸ் அவங்க கிளாஸ்லேயோ டீச்சர்ஸ்கிட்ட எழுதி காமிக்கிறதுக்கு மட்டும்தான் அது நமக்கு யூஸ் ஆகும். எக்ஸாம் டைமில் டேபிள்ஸ் சொல்லி நம்ம சம்ஸ் செய்யும்போது அந்த ட்ரிக்ஸ் நமக்கு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 8 8s are 64 கேட்டவுன்னா பிள்ளைங்க இடையிலேருந்து எது கேட்டாலும் சொல்லணும். 3 8s are 24 அந்த மாதிரி பட்டன் மனசுலேருந்து வரணும் அப்படின்னா டேபிள்ஸை படித்தா மட்டும்தான், மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் அது அந்த மாதிரி ஈஸியாக பட்டுன்னு சொல்கிறதுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். சரியா? அதனால் குழந்தைங்களுக்கு அந்த ட்ரிக்ஸை சொல்லி எழுதுறதை விட, டேபிள்ஸ் எழுதுறதை விட நம்ம மனப்பாடம் பண்ண வைக்கிறது தான் பெஸ்ட்டு வேன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? அதே மாதிரி குழந்தைங்களுக்கு டேபிள்ஸ் படிக்கிறது பேரண்ட்ஸ்க்குமே ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் சொல்லி கொடுக்கறது. அந்த மாதிரி இல்லாமல் சிம்பிளாக ஈஸியாக விளையாட்டுத்தனமாகவே படிக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம பார்த்துக்கணும். பேரண்ட்ஸ் ப்ரெஷர் ரொம்ப போடக்கூடாது குழந்தைங்க மேலே. அந்த மாதிரி எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நான் சிம்பிளாகவே சொல்லிடுறேன். கிளாஸ் 1க்கு இப்போ நம்ம பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களோட குழந்தைங்க கிளாஸ் 1 படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு 2 டேபிள் சொல்லிக் கொடுங்க, அல்லது 5 டேபிள் அல்லது 10 டேபிள், ஏதாவது ஒரு டேபிள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே 2 டேபிள் போகிறத விட 5ஓ 10ஓ சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப சிம்பிள் மெத்தட். அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. கிளாஸில் இந்த டேபிள் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு நம்ம ஒரு 10 டேபிள் 5 டேபிள் நம்ம ஃபஸ்ட்டு படிக்க வச்சா குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போது அந்த டேபிளை நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 டேபிள் ஆகட்டும், நான் முதலே சொன்னேன் 10 டேபிள் பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு படிக்க வைக்கிறது ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நான் 2 டேபிளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதை மாதிரி நீங்கள் 10 டேபிள் படிக்க வைக்கலாம். ஃபஸ்ட்டு டே 1ல் 2 டேபிளுக்கு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு டேபிள் 10ஓ அல்லது 5ஓ சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா டே 1ல் அந்த 2 1s are 2 அப்படிங்கிறது மட்டும்தான் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எழுதுறதுக்கு நம்மகிட்ட சொல்கிறதுக்கு 2 1s are 2. செகண்ட் டேயில் நம்ம 2 1s are 2 படிச்சிருப்பாங்க, அது கூட 2 2s are 4 ரெண்டுமே சேர்த்து சொல்லணும். 2 1s are 10 டேபிள்னா 10 1s are 10, 10 2s are 20. 2 டேபிள்னா 2 1s are 2, 2 2s are 4. தேர்ட் டேயில் 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6. இந்த மாதிரி ஃபோர்த் டேயில் 4 வரைக்கும். 5 டேயில் அப்போ ஒரு டேபிளை 10 டேயில் அப்படி தரோவாக ஃபிங்கர் டிப்ஸில் பிள்ளைங்க வச்சுக்குவாங்க. ஓகேவா? இது நமக்கும் ப்ரெஷர் இருக்காது, குழந்தைங்களுக்கும் ப்ரெஷர் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஒரே நாள் ஒரு டேபிள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. ஓகேவா? 10 டேபிள் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு அதாவது கிளாஸ் 1ல் சொல்லிக் கொடுக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 2ல் நீங்கள் 2 டேபிள், அது கூட கிளாஸ் 1ல் நீங்கள் 2 டேபிள் 5 டேபிள் 10 டேபிள் அல்லது ஸ்கூலில் எந்த டேபிள்ஸ் படிக்க சொல்கிறாங்களோ அதை சொல்லி கொடுத்துருங்க. இந்த மாதிரி கிளாஸ் 2ல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 3 4 5லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கிளாஸ் 2ல் சின்ன குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக இந்த மெத்தடில் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பிள்ளைங்க பழகிக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 4ல் 3ல் அதே மாதிரி ஸ்கூலில் என்ன சொல்லிக் கொடுக்க சொல்கிறாங்களோ அந்த டேபிள்ஸ் அநேகமாக 6 7லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை வீட்டிலையே ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன மெத்தடில், அதாவது டே 1ல் 1 மட்டும், டே 2ல் 2, டே 3ல் 3 ஸ்டெப் 3 லைன்ஸ் அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. ஓகேவா? இப்போது டேபிள்ஸ் எல்லாம் உங்கள் குழந்தைங்க பெரிய குழந்தைங்களா இருந்தால் 5 7 எல்லாமே படிச்சிருந்துருப்பாங்க. படித்த பிறகு என்னென்னா எப்படி டெய்லி இது ப்ராக்டிஸில் கண்டிப்பாக ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொடுங்க குழந்தைங்களுக்கு. எவ்ரிடே ப்ராக்டிஸ் மேத்ஸ் டேபிளில் இருக்கணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் 2 டேபிள் 3 டைம்ஸ் எழுதி சொல்லிடுங்க உங்கள்கிட்ட. செகண்ட் டே 3 டேபிள் 3 டைம்ஸ். ஃபோர்த் டே அடுத்த நாள் 4 டேபிள் 3 டைம்ஸ்.
நெக்ஸ்ட் டே 5 டேபிள் 3 டைம்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு டேபிளும் 3 டைம்ஸ் எழுதவும் செய்யணும். எழுதி உங்கள்கிட்ட சொல்லுங்கள். இப்படி ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இது கண்டிப்பாக இருக்கணும். சில ஸ்கூலில் வந்து 10 டேபிள் வரைக்கும் ஓகேன்னு சொல்லுவாங்க. சில ஸ்கூலில் 15 டேபிள் வரைக்கும் படிக்கணுன்ட்டு. எது வரைக்கும் படிக்க சொல்கிறாங்களோ, எந்த டேபிள் படிச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு டேபிள். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. எல்லா டேபிளும் ஒரே நாளில் படிக்கணும் அப்படிங்கிறத விட ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டேபிள் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஓகேவா? இதே தான் 2 டிப் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே நாளில் எல்லா டேபிளையும் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு லைன் மட்டும், ஒரு டேபிளில் ஒரு லைன் மட்டும் போதும். 2 1s 2னா அது மட்டும் போதும். செகண்ட் டே 2, அவ்வளோதான். செகண்ட் என்னென்னா, படித்த உடனே டேபிள் படித்த உடனே இப்போ 2 டேபிள் மட்டும்தான் குழந்தைங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த 2 டேபிளை டெய்லி 1 டைம் எழுதி 1 டைமாவது அட்லீஸ்ட் 3 டைம் எழுதுனா பெட்டர். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 டைமாவது எழுதி உங்கள்கிட்ட சொல்லுங்கள். அப்படின்னா ஈஸியாக டேபிளில் உங்களுக்கு மனசில் ஆகிடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.